நான் சலவாத்து சொல்லக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் புகழ வேண்டும் என்று பெருமைக்கு புகழை தேடி சொன்னாலும் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் அந்த சொந்த சலவாத்தை இதற்பணமாக ஏற்றுக்கொள்வார், அதிகாரங்களை தருவார். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சலவாத்தை சொன்னால் அல்லாஹ் எங்களை நீங்கள் 10 சலவாத்து சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இந்த மதுரத்து கரைய மாணவர்கள் 8 லட்சம் சலவாத்தை இருக்கிறார்கள். இவர்கள் மீது 8 லட்சம் சலவாத்தை அல்லாஹ் சொல்லப்பட்டிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். பாக்கியம் பெற்ற பெற்றோர்கள், இந்த பிள்ளைகளை பெற்ற உம்மா வாப்பா பாக்கியசாலிகள். அன்னை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் பாடும் இடங்களை புகழக்கூடிய மக்களை நிராகரிக்கின்றானோ, எதிர்க்கின்றானோ, கொச்சைப்படுத்துகின்றானோ, அதோடப்படுத்துகின்றானோ அவன் அல்லாஹ்வோட யுத்தம் செய்ய தயாராக இருக்கிறான். அவன் அல்லாஹ்வோட வெற்றிப்படுத்துகிறான். புகழை காட்டித் தந்தவன் அல்லாஹ், புகழ சொன்னவன் அல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் எங்கள் உயிரிழந்த மேலாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய உயிரிழந்த மேலாக முஹப்பத்து வைக்கும் வரைக்கும் எதுவரைக்கும் எங்களுடைய உம்மா வாப்பா பொண்டாட்டி புள்ளகுட்டி நாம் நேசிக்கக்கூடிய மனிதர்கள் எங்களை வாழ வச்சுக்கொண்டிருக்க முடிந்த முஸ்லிம் இளைஞர மேலாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் முஹப்பத்து அன்பு வைக்காத வரைக்கும் நாங்கள் ஈமான பரிபூரணம் இல்லை. அவரு லைசன் எடுக்காம லைசன் இல்லாம ஓட்டுநர் கூட அவரை பரிசார பிடிச்சி அவர்களுடைய தண்டனை பணி பண்ணுவார். இது போன்றுதான் அமல் செய்வதற்கு லைசன் ஆகும். அந்த லைசன் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரிழந்த மேலாக மாற்றத்தில் வைக்க வேண்டும். அமைந்திருக்கின்ற அல் மதரசத்துல் ஜலாலியா தனது 41வது வருஷமாகவும் நடத்துகின்ற மாபெரும் இந்த மீலாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிறந்த நாளை ஒட்டி நடைபெறுகின்ற இந்த பெருவிழாவுக்கு தேசிய ஐக்கியத்திற்கான சர்வ மதங்கள் கூட்டமைப்பு சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் மிகவும் மகிழ்ச்சியுடன் சொல்லிக் கொள்கிறோம். உங்கள் அனைவர்களுடைய அயராத முயற்சி, அயராத ஒத்துழைப்பின் காரணமாகத்தான் விசேஷமாக இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சிறியவர்கள் எங்களுடைய இஸ்லாத்தின் கண்களாகிய பெண்களாகிய தாய்மார்களாகிய நீங்கள் உங்கள் எல்லோர்களுடைய மாபெரும் ஒத்துழைப்புடன் தான் இந்த சிறப்பு மிக்க எங்கள் உயிரிழந்த மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மீலாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருவிழா இங்கே பெருக்கெடுத்து சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலாவுக்கு மிகவும் சந்தோஷமான இடம் இந்த உலகத்திலே இருக்குமேயானால் அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடிய இடம்தான் உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மிகவும் சந்தோஷமான இடம். அல்லாஹ் மலாயிகாமார்களை முன்வைத்து புகழாரம் சுட்டி பாராட்டுகின்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடிய மஜ்லிஸ்களை இன்று அல்லாஹ்வின் தூதர் உயிரிழந்த மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளை இந்த நாள், இந்த சிறப்புமிக்க நாளை இன்று நீங்கள் அனைவர்களும் இமாமுல் பாவத்தை உள்ள அனைத்து பெருமக்களும் கைகோர்த்து ஒன்று சேர்ந்து நீங்களும் அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடிய இந்த சிறப்புமிக்க ஒரு விழாவைத்தான் மஜ்லிஸைத்தான் நீங்கள் கொண்டாடிக் கொண்டிருக்கின்றீர்கள். எனவே இமாமுல் மாவட்டத்தை சேர்ந்த நீங்கள் பாக்கியசாலிகள். நிச்சயமாக எந்த நிமிடம் கூட அல்லாஹ் உங்களை பார்த்து சந்தோஷம் அடைகின்றார். உலகத்தில் அல்லாஹ் எங்களுக்கு கட்டளைகளை பிறப்பித்துள்ளார். ஒரு முஸ்லிமானால் என்ன செய்ய வேண்டும்? 5 நேரம் தொழ வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும், பணம் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும். இதெல்லாம் அல்லாஹ் கட்டளை செஞ்சாக வேண்டும். அமல்களை செய்யுமாறு ஏறிய அல்லாஹ் ஒரே ஒரு அமல்கள் மட்டும்
அடியார்களாகிய மூமின்களாகிய எங்களுக்கும் செய்யுமாறு சொல்கின்றான். அல்லாஹ்வும் அமல் செய்கின்றான். அது என்னாமல் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். என்ன யோசிச்சு கொண்டிருக்கீங்க? குர்ஆனாய தோதினோட இதாண்டு கேட்டீங்க. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலாயிகமார்களும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, எனவே நீங்களும் அந்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எப்படி? குர்ஆன்ல அல்லாஹ் பிறப்பிச்ச ஒவ்வொரு விடயமும், ஒவ்வொரு கட்டளையும், ஒவ்வொரு கல்மஷம் அடியாரும் செய்ய வேண்டும். அதெல்லாம் அல்லாஹ் செய்ய மாட்டான். ஆனால் ஸலவாத்தை மட்டும் அல்லாஹ் செய்து கொண்டிருக்கிறான். அவன் எப்ப தொடங்கினானோ எப்ப முடிப்பானோ சொல்லவில்லை. அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன். அவனும் அவனுடைய மலாயிகமார்களும். எப்படியாக சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லா கொடுத்திருக்கிறான். அடியார்களுடன் நல்லா சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு அமல் ஸலவாத். இதை நெஞ்சே ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த நல்ல நாளிலே அல்லாஹ் எங்கள் மீது கட்டளையிட்ட அந்த உயிர் ஸலவாத்தை நாம் அனைவரும் சத்தம் போட்டு செல்வோமா? எங்கே சத்தம் போட்டு செல்லுங்கள். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலுல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலுல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா கைர ஹல்கில்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா கைர ஹல்கில்லாஹ். வ அலா ஆலிக வ அஸ்ஹாபிக யா நூரல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வருடம் இதே மேடையில் இந்த அற்புதமான ஸலவாத்தை பல லட்சக்கணக்கில் எங்களுடைய மதரசத்துல் ஜலாலியா மதரசா மாணவிகள், இந்த ஊர் பெருமக்களாகிய அந்த சிறு பிள்ளைகள் சிறப்பாக ஓதுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வருடமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிறந்த மாதத்தை முன்னிட்டு, பிறந்த நாளையொட்டி எத்தனை லட்சம்? 8 லட்சம் ஸலவாத்துகளை இந்த மதரசத்துல் ஜலாலியா மதரசா மாணவிகள் ஓதுகிறார்கள். இங்கே அவர்கள் தக்பீர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்ஹம்துலில்லாஹ். எந்த விதமான செகினும் இல்லாம, கேள்வி கணக்கும் இல்லாம அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே அமல் ஸலவாத். ஸலவாத்த அல்லாஹ் ஒரு மனுஷன் இன்னொருத்தன் பார்ப்பதற்காக வேண்டி, பெருமைக்காக வேண்டி, மோசத்துக்காக வேண்டி சொல்லிட்டா அல்லாஹ் அதை ரிஜெக்ட் பண்ணுவான். இன்னொருத்தன் பார்க்கறதுக்காக நோம்பு பிடிச்சு அல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணுவான். இன்னொருத்தன் பார்க்கறதுக்காக ஜகாத்தை கொடுத்து அல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணுவான். இன்னொருத்தன் பார்க்கறதுக்காக உடலுக்காக வேண்டி ஹஜ்ஜ செஞ்சாலும் அல்லாஹ் அதை ரிஜெக்ட் பண்ணி நிறைய அழைச்சிடுவான். அல்லாஹ் கடமைகள் இருந்தாலும் கூட ஸலவாத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பெருமைக்காக ஊரெல்லாம் என்னை பார்த்து புகழ வேண்டும், நான் ஸலவாத் சொல்லக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் என்ன புகழ வேண்டும் என்று பெருமைக்கு புகழை தேடி சொன்னாலும் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் அந்த சொன்ன ஸலவாத்தை ரிஜெக்ட் பண்ண மாட்டான், ஏற்றுக்கொள்வான். அதுக்குண்டான தர்ஜாக்களை தருவான். ஒரு ஸலவாத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஸலவாத் என்ன? எங்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய தர்ஜாக்கள் என்ன? நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு ஸலவாத்தை சொன்னால் அல்லாஹ் எங்கள் மீது 10 ஸலவாத் சொல்கின்றான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அல்லாஹ் எங்களுக்கு 10 ஸலவாத் சொல்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்க ஒரு ஸலவாத் சொன்னார். நீங்க சொன்னீங்களே, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் ஒரு ஸலவாத் சொன்னால் அல்லாஹ் எங்களுக்கு 10 ஸலவாத்களை ரப்பு உலகத்தை படைத்து ஆட்சியக்கூடிய ரப்பு எங்களை போல்றான். 10 ஸலவாத். அது மாத்திரமல்ல, எங்களுடைய 10 பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கின்றான். எங்களுக்கு அல்லாஹ் 10 ரஹ்மத் செய்கின்றான். அது போன்று மாத்திரமல்ல, அல்லாஹ் எங்களுடைய 10 தர்ஜாக்களை உயர்த்துகின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் ஒரு ஸலவாத் சொன்னார். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இந்த மதுரத்து ஜலாலியா மாணவர்கள் 8 லட்சம் ஸலவாத் ஓதுகிறார்கள். இவர்கள் மீது எத்தனை லட்சம் ஸலவாத்தை ரப்புல்லாஹ் அல்லாஹ் சொல்ல போகின்றார். சுப்ஹானல்லாஹ். பாக்கியம் பெற்ற பெற்றோர்
பிள்ளைகளை பெற்ற உம்மா வாப்பா பாக்கியசாலிகள். சுப்ஹானல்லாஹ். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் அந்த அளவுக்கு தான் கண்ணியத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார். நான் ஓதின குர்ஆன் ஆயத்தில் வரப்போ என்ன கருதுகிறார்? நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய தரஜாக்களை, கண்ணியத்தை, மகத்துவத்தை நாங்கள் உயர்த்திக் கொண்டே இருப்போம். அது நோ லிமிட். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கண்ணியத்தை உயர்த்திக் கொண்டே இருக்கின்றார். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ வேண்டாம் என்று எவன் சொன்னாலும் அல்லாஹ் அந்த புகழ சொல்லிக் கொண்டு உயர்த்தி கொண்டே இருக்கின்றான். எவன் ஒருவன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் பாடும் இடங்களை, புகழக்கூடிய மக்களை நிராகரிக்கின்றானோ, எதிர்க்கின்றானோ, கொச்சைப்படுத்துகின்றானோ, அகோரப்படுத்துகின்றானோ, அவன் அல்லாஹ்வோட யுத்தம் செய்ய தயாராக இருக்கணும். அவன் அல்லாஹ்வுடன் கொச்சைப்படுத்துகிறான். புகழை காட்டி தந்தவன் அல்லாஹ், புகழை சொன்னவன் அல்லாஹ், புகழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்கள். எனவே நாங்கள் எந்த அமல் இபாதத்துகளை செய்தாலும் வேறல்ல. அல்லாஹ்வின் தூதர் எங்கள் உயிரிழந்த மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய உயிரிழந்த மேலாக முஹப்பத்து வைக்கும் வரைக்கும், எதுவரைக்கும் எங்களுடைய உம்மா வாப்பா பொண்டாட்டி புள்ள குட்டி நாம் நேசிக்கக்கூடிய மனிதர்கள் எங்களை வாழ வச்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த உசுறு இதைவிட மேலாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் முஹப்பத்து அன்பு வைக்காத வரைக்கும் நாங்கள் ஈமான்ல பரிபூரணம் இல்லை. ஈமான் பரிபூர்ணமடையும், முஹப்பத்து பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். எனவே நாங்கள் எந்த அமலை செய்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத் இல்லாமல் செய்தால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். முதல்ல முஹப்பத்து, இரண்டாவது அமல். எவ்வளவுதான் டிரைவிங் பழகினாலும், தலையை குத்தி கரும்பு நோக்கி வாகனம் காரோட தெரிஞ்சாலும், ரோட்ல மாப்பிள்ள எவ்வளவு தைரியமா பேச்சு நல்ல எக்ஸ்பர்ட்டான டிரைவிங் பழகினாலும் அவரு லைசன் எடுக்காம, லைசன் இல்லாம ஓட்டுநர் கூட அவரை போலீசார பிடிச்சி அவர் கொண்டாட ஃபைன் அனுப்புவான். இது போன்றுதான் அமல் செய்வதற்கு லைசன் வேண்டும். அந்த லைசன் தான் ஹுப்புன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரிழந்த மேலாக முஹப்பத்து வைக்க வேண்டும், அன்பு வைக்க வேண்டும். அந்த அன்போடு செய்ய அமல்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அன்பு இல்லாமல் செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அபிஷேக் பண்ணிவிடுவார், அவரை மோத்துக்கு திருப்பி அனுப்பிடுவார். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறந்த நாளிலே நாங்கள் முஹப்பத்து வைத்து அமல் இபாதத்துகளை செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக் கொள்வோம்.